Hello everyone, welcome to Mr. G Finance. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் ஓஸ்வால் ரைஸ் ஆப்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படினா எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்கறோம். நீங்க நார்மலா ஆப் ஓபன் பண்ணா அந்த மாதிரி ஹோம் பேஜ்ல இருப்பீங்க எக்ஸ்ப்ளோர்ல. மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். ஹோம், ஸ்டாக்ஸ், F&O, கமோடிட்டி இருக்கும். அதுல MF னு கொடுத்திருப்பாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படினு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிருங்க. ஸோ நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே மேலே ஷோ ஆகும். இப்போதைக்கு எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதனால 0 காட்டுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த ஃபண்ட்ஸில் அதிக ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹை ரிட்டர்ன், SIP வித் 500, டேக்ஸ் சேவர், இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். நீங்கள் இதில் இந்த பேஜை செக் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபண்டு வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் டேரெக்டாக மேலே சர்ச் இருக்கும். சர்ச்சில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட் எடுக்க போகிறேன். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்மால் கேப் அடித்தோன்னா நிறைய ஃபண்ட்ஸ் வரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்துருச்சு. 3 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 26% வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பேஜில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கால்குலேட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் போட்டால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சார்ஜஸ் அண்ட் டேக்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.95% ரொம்ப அதிகமாக இருக்குது. எக்ஸிட் லோடு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ நீங்கள் செக் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று இன்வெஸ்ட் லம்சம் ஆர் ஸ்டார்ட் SIP. ஸோ லம்சம் அப்படிங்கிறது நீங்கள் பெரிய அமௌண்ட் 1 லட்சம் 2 லட்சம் வச்சுருக்கீங்க, ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் லம்சம் கொடுத்து நீங்கள் என்ன அமௌண்ட் போட விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை அடிச்சுட்டு இன்வெஸ்ட் நவ் கொடுத்து பணத்தை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. SIP அப்படிங்கிறது மாதம் மாதம் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் 100 ரூபா போட விரும்புகிறேன் அப்படின்னா 100 ரூபா அடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இருக்கும். நான் வந்து மந்த்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டேட் பார்த்தீங்கன்னா மந்த்லி எந்த டேட்டில் நீங்கள் SIP போட விரும்புகிறீங்களோ அந்த டேட்டை கொடுத்துட்டு ஓகேவா? ஸோ அந்த டேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் நவ் இருக்கும். இன்வெஸ்ட் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 100 ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த 100 ரூபா வந்து இப்போ பே பண்ணணும். ஸோ நீங்கள் லிங்க் பண்ண பேங்க் வழியாக தான் பே பண்ண முடியும். பேங்க்கை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட்டோபே வந்து செட் பண்ணணும். UPI மூலிமா பண்ணுறீங்களா நெட் பேங்கிங் மூலிமா பண்ணணுமான்னு கேட்குது. நான் UPI ஆட்டோபே வந்து செலக்ட் பண்ணிட்டு பே நவ் கொடுக்குறேன். ஸோ பேமெண்ட்டுக்கு வந்து ப்ராசஸ் ஆகுது. கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே என்னென்ன ஆப் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நான் கூகுள் பே கொடுக்குறேன். கூகுளுக்கு பே கொடுத்தீங்க அப்படின்னா ஆப் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அது வழியாக உங்கள் UPI பின்னை கொடுத்து பணத்தை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ செட்டப் ஆட்டோபே கேட்குது கூகுள் பேயில். நான் கண்டினியூ கொடுத்து நான் பர்மிஷன் எனேபிள் பண்ண போகிறேன். செட்டப் ஆட்டோபே கொடுத்துட்டு உங்கள் UPI பின்னை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோபே வந்து எனேபிள் ஆகிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே மந்த்லி ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் எடுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோபே வந்து நான் எனேபிள் பண்ணிட்டேன் கூகுள் பேயில். ஸோ பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெபிட்டும் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே தெரியும் யுவர் ஆர்டர் ஆஃப் 100 இஸ் இன் ப்ராசஸ், இட் வில் பி அப்டேட்டட் இன் 2 business days. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 days ஆகும். இது ஆக்டிவேட் ஆகிட்டு என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இந்த இடத்துல ஷோ ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 days ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் பண்ணது SIP. நீங்கள் ஒன் டைம் கொடுத்தாலும் இதே தான். ஒன் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 கொடுத்தீங்க அப்படின்னா 50,000 நீங்கள் UPI ஆப் கூகுள் பே, ஃபோன்பே வழியாக சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும் 2 daysல ஆக்டிவேட் ஆயிரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இல்லை இந்த ஆப்பில் வேறு எதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஆப் க்ரோ அப் ஸ்டாக்ஸ் ஜீரோதாவில் டவுட் இருக்குன்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.